வெல்கம் டு எஸ்பிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் புர்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சிக்கன் புர்ஜி பண்றதுக்கு நான் வந்து சிக்கன் ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல வந்து நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ரெண்டையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து இதுல கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த சிக்கன் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு வேக வைங்க. அவ்வளவுதான். இது வெந்ததுக்கு அப்புறமா நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா உடைச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்ட் தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். அரைச்சிருக்கிற சிக்கன்கிறதுனால 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது நான் வந்து குட்டீஸ்க்கு பண்றதுனால ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். நீங்க பெரியவங்களுக்கு பண்றதுனா பச்சை மிளகாலாம் சேர்த்து நம்ம எக் புர்ஜி மாதிரியே பண்ணுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த புர்ஜி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா உடைச்சு விட்டுறலாம். அப்பதான் பார்க்க எக் புர்ஜி மாதிரியே இருக்கும். சிக்கனே சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து முட்டைன்னு நினைச்சு நல்லா சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.